ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 பன் இருந்தால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பன்னை வந்து 2ஆ கட் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக வந்து தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், எண்ணெய்லாம் கூட ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் கொஞ்சமாக, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் லோ சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரேவியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்காக இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன் மேலே வந்து இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம், தொக்கை வந்து போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஆனியன் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை கேரட் போடுறதா இருந்தால் போடலாம். பட் நான் வந்து வெறும் ஆம்லேட் தான் போட்டிருக்கேன், லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டு. இப்போ இதில் இந்த ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் ஒரு ஆம்லேட் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் ஆல்ரெடி தக்காளி அந்த பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன் தொக்கு. இப்போ அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க.